ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூரிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பூரி மசாலா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, தக்காளி 3, பூண்டு பல் 2, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, ஆயில் நம்ம தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு ரெடியாக வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு தாளிக்கும் போது எப்போவுமே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கடுகு ரொம்ப சீக்கிரமாகவும் பொரிஞ்சிடும். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக வரும். நமக்கு கடுகு பொரியும் போது நல்ல ஒரு எள்ளு ஸ்மெல் வரும் பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா நேராக நறுக்கி சேர்த்துருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி பூரி மசாலா பண்ணும்போது நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்தலாம். கருவேப்பிலை நம்ம வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம். நல்லா சீக்கிரமாக பொரிஞ்சிடும் நமக்கு. நான் அந்த டைம் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு ஒரு சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாவை நம்ம காரத்துக்கு தக்கான சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு தக்காளி வதங்கிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது நமக்கு தக்காளி ரொம்ப குயிக்காக நமக்கு குக் ஆயிரும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறோம். இந்த பூரி மசாலா இந்த மஞ்சள் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொருளுங்க. ஏன்னா இது கடையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த கலர் அந்த பூரி மசாலாவோட கலரு. ஸோ மஞ்சள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதோடய நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா அந்த மசாலாலாம் சுருண்டு நமக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணும்போது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அதனால நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பூரி மசாலா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் 1 டம்ளர் போல் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கடலை மாவும் ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கெட்டியாகவே ஆகும். அதனால நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துடலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸு, அதை யூஸ் பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஈஸியாக நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். நம்ம இப்போது கடலை மாவை நல்லா கரைச்சி சேர்த்தாச்சு.
அந்த கிண்ணத்தை லைட்டாக அலசி அந்த தண்ணியை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டயத்தில் நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து பூரியை தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த கடலை மாவோட ஸ்மெல்லு வந்து போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆயிருங்க. வீடே மணக்க மணக்க அருமையாக இருக்கும் இந்த பூரி மசாலா. இதில் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஏன்ட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த மாதிரி பூரி மசாலா பண்ணால் 2 பூரி சாப்பிட்ற இடத்துல 4 பூரி சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.